ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு லாயராக இருப்பாங்க. அதுவும் டிவோர்ஸ் லாயராக இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, அவங்களே அறிமுகப்படுத்திப்பாங்க. என்னோட பேர் இதுதான், நான் ஒரு டிவோர்ஸ் லாயராக இருக்கேன். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வர்றவன் எல்லாம் பொய்யா தான் புழுவிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே ஒரு கேஸுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளதை சொன்னால் நம்மளுக்கு சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அள்ளி போட்டால் சீக்கிரமாக நம்மளுக்கு நியாயம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க சில பேர். அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகும்போது ஹஸ்பண்ட் அதாவது பிடிக்கலன்னு ஆனதுக்கப்புறம் ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க தப்பு தப்பாக பரப்புறது ஒரு காமனான ஒரு விஷயமா போயிட்டதுனால இப்போ ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க, இந்த வேலை நான் விருப்பப்பட்டு தான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் இந்த வேலைக்கு நான் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பார்க்குறவன் பூரா வாயை ஃபுல்லாக, அதாவது வாயில் ஃபுல் அண்ட் ஃபுல் பொய்யா அள்ளி போடுறானுங்க, பொய்யா மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை சமாளிக்கிறதையே எனக்கு பெரிய ஒரு பாடாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் மனசு நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட இப்போ அவங்க ஆஃபீஸில் உட்காருவாங்க. ஃபஸ்ட்டாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காருவாங்க. இப்போ ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, என்னோட ஹஸ்பண்ட் ஒரு அஃபேர் வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு பேசிட்டு எனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்படுறதே வேலையாக வச்சுருக்கா, நான் இவ்வளோ மட்டும் தான், நீ சீக்கிரம் இவ கூட மட்டும் தான் நான் இருக்கேன், வேறு எந்த பொண்ணோடையும் எனக்கு எந்த பழக்கமோ கிடையாது. ஆனால் நான் அதை சொன்னால் இவன் நம்பவே போகிறதில்ல, நம்பவும் மாட்டேங்கிறா. நான் மட்டும் போய் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா இது இப்படிலாம் பேசுகிறானா, ஒரு வேளை நல்லவனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோனி யோசிப்பாங்க. உடனே அந்த ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஆதாரம் இல்லாமலாம் வரல, இவர் பண்ண ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன், இந்த ஆள் இப்படி தான் பேசுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ப்ரூஃபை காட்டுவாங்களா. நீ எப்படி இருக்கியா, அப்படி இருக்கியா, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் இருக்கும். அட பாவி அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும், இதை நம்ம யோசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ மொத்தத்தில் அவர் பொய் தான் சொல்கிறாரு, அவர் தப்பு தான் பண்ணுறாரு, ஆனால் அதுலேயும் சாதிக்கிறாரு. இது மாதிரி தான் ஹீரோயின் நிறைய கேசஸை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு கப்புள்ஸ் வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அவங்கள கேட்பாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், ஒய்ஃப் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்வார். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தெளிவாக அப்படி கேட்கும்போது, எங்களுக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது, குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கா, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, அவன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, பார்த்தா இப்போ இன்னொருத்தரோட பழக்கம் வச்சுருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். உடனே ஹீரோயின் அந்த லேடியை பார்ப்பாங்களா, டக்குனு அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த மாதிரி அப்படி நான் ஒரு தப்பு பண்ணாலும் இல்லைன்னா நான் சொல்லலை, நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுலேயே அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கும் புரிஞ்சிடும். உடனே இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், இதுக்கு மேலெலாம் உங்ககிட்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது, டிவோர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ இவர் மேலே தப்பு இல்லை, இந்த விஷயத்தில் ஹஸ்பண்ட் மேலே தப்பு இல்லை, ஒய்ஃப் மேலே தான் தப்பு. உடனே ஹீரோயின் இதை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க வருவாங்க, அதில் பேசுறதுக்கு முன்னாடியே தனிப்பட்ட முறையில் அந்த ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயினுக்கு அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஹேண்ட் பேக் அது இதுன்னு வாங்கிட்டு கொடுப்பாங்க, இது உங்களுக்காக தான் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஹீரோயினுக்கு புரியாது. இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க மேலே தப்பு இருக்குது, ஸோ அவங்களுக்கு ஃபேவரிசமாக ஹீரோயின் ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க பண்ணுறாங்க. ஒன்று ஹீரோனுக்கு அது புரிஞ்சிருமா, எதுவுமே பேச முடியாது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாங்க அவங்களும். அப்படியே ஹீரோயின் கிட்ட எனக்கு உங்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு தான் ஆசை, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, சும்மா சின்ன விஷயம் தான் அப்படி இப்படின்ற மாதிரி அது வந்ததுக்கு அது ஒரு சில காரணங்கள் சொல்லிட்டு அந்த லேடி எந்திரிச்சு போயிடுது. ஹீரோனுக்கா பெரிய தலைவலியாக போயிடும், இதுங்க தான் போய் சொல்லுது, இதுங்களுக்காக நம்ம வேற போய் சொல்லி நிறைய அந்த வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகவே போயிடுவாங்க. அதோட இப்போ அந்த அன்னைக்கான நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ நாளைக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது அப்படி இப்படின்னு சொல்லும்போது நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்படியே ஒரு நாள் பூரா நான் ஸ்டாப்பாக பொய்களையே காதில் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். இப்போ வீட்டுக்கு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் ஹீரோயினுக்கு தெரியும், அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டே கூட அவங்களால நிம்மதியாக செலிப்ரேட் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. இப்போ அவங்களோட ஆன்ட்டி இருக்காங்களா, கால் பண்ணி ஹீரோனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உனக்காக நாங்கள் கேக் வாங்கி வச்சுட்ருக்கோம், நீ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வரவே இல்லை, இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லும்போது, நீ மட்டும் தான் அந்த உலகத்திலேயே பிஸியாக இருக்கே அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. இவங்க நம்மளுக்கு வாழ்த்து சொல்ல கால் பண்ணாங்களா இல்லை வம்பு வளர்க்க கால் பண்ணாங்களேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க. அதோட அவங்கள பேச வைக்க பேசுவாங்க. இதில் எதுக்கு அந்த அந்த ஆன்ட்டி இந்த அளவுக்கு ஹீரோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா அது இந்த வயசில் அவங்க டிவோர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு. அதுக்காக தான் அந்த ஆன்ட்டி இந்த மாதிரி இருக்காங்க. ஹீரோனுக்காக தலைவலி இன்னும் அதிகமாகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரி ஓகேன்னு கட் பண்ணிவிடுவாங்க, ஃபோனை தூக்கி விட்டேறிவாங்க. இந்த ஃபோன் இருக்கனால தானே மாறி மாறி விஷ் பண்ணுற பேரில் இப்படி பம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்களுக்கு கோவமாக இருக்கும். அப்புறம் தன்னை தானே ஃப்ரெஷ்அப் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி நம்மளோட பர்த்டே
பர்த்டே வச்சே நம்ம வந்து கேக் சாப்பிடணுமே அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கேக் சாப்பிட்றாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு ரூம் ஒன்று அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பேஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போகும்போது பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஹேண்ட் பேக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அது ஏன்னா அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டே என்னென்னா, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி சில திங்ஸை வாங்கி வச்சுருக்கேன், அதை என்னால் இப்போ நான் ப்ரொஃபஷனலாக என்னால் யூஸ் பண்ண முடியாட்டி கூட அதை பார்க்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு அதாவது என்ன சொல்கிறது, அவங்க சம்பாதிக்கிறாங்களே சேமிக்கிறாங்கள, அதில் பிடிச்ச ஹேண்ட் பேக் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ரூம்குள்ளே பார்க்கும்போது அந்த ரூமில் ஒரு அலமாரியில் வரிசையாக ஹேண்ட் பேக்கு, செப்பல், அது மாதிரி என்னென்னலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ எல்லாமே வந்துட்டு அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்து அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது தனக்கு தானே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு தனக்கு பிடிச்சதை வாங்கி வச்சுக்க கூடாதா, அதெல்லாம் அவள் ரசித்து பார்க்கக்கூடாதா, எனக்குள்ள ரிலாக்ஸேஷனு இது மட்டுமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அதோட தனக்கு தானே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க நிம்மதியாக இப்போ தூங்குவாங்க. பக்கத்துலேருந்து கிட்டார் சவுண்டாக அவங்களுக்கு தொல்லை தாங்க முடியாது. இவன் யார் அவன் நடுராத்திரியில் கிட்டாரை வாசிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 11:30 மணி ஆகிடும். எந்திரிச்சு வேக வேகமாக நைட் ட்ரெஸ்ஸோடு வேக வேகமாக வெளியே வருவாங்க. வந்தவொடனே பக்கத்து ரூமில் தான் வந்துட்டு கதவு தட்டுவாங்க. உங்களுக்குலாம் வந்து கிட்டார் வாசிக்கிறதுக்கு நேரங்காலமே கிடையாதா, தூங்குற நேரத்தில் தான் பக்கத்து ரூமில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கிட்டார் வாசிப்பீங்களா, வெளியே வாயா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கதவு திறக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருப்பார். பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பார். ஹீரோனை பார்த்தோன்னே ஹீரோ அசந்து நிற்கிறதும், ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோனை அசந்து நிற்கிறதும் அது வழக்கமான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோனுக்கு பேசவே வராது. ஹீரோ உடனே சிரிக்க வர செஞ்சிருவார். சிரிச்சுக்கிட்டு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும். அவரோட சூர்யா சிரிப்பை இங்கே போட்டவுடனே உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை மணி 11:30 மணி ஆகுது, உனக்கு கிட்டார் வாசிக்கிறதுக்கு பகலில் நேரமே கிடைக்கலையே, இப்போ வந்து வாசிச்சுட்டு இருக்கேன், நான் தூங்க வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதாவது அவங்க வந்த வேலையை கேட்போன்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் ஹீரோவை பார்த்தாலும் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க தான். அதோட ஹீரோ என்ன சொல்வாருன்னா, சாரி நான் பகல் ஃபுல்லாக வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கான ஒரு ஆசையை வந்து கிட்டாரில் வந்து நான் நல்லா சாதிக்கணும், நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், எனக்கு டைமிங் இல்லை, அதனால தான் நான் மிட் நைட்டில் வாசித்து பழகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே ஹீரோனுக்கு இந்த சோக கதையை கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் சோகமாயிடும். சரி சரி ஓகே, ஆனால் கொஞ்சம் சத்தத்தை கம்மியாக வச்சாது வாசிக்கிற வழியை பாரு, நான் கிளம்புறேன்னு போவாங்களா. அப்போ ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், ஒரு நிமிஷம் போகாதீங்கன்னு உடனே இவங்களுக்கு புரியாது, என்னடா இவன் போக விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. வேக வேகமாக உள்ளே போனவர் என்ன பண்ணுவார், ஒரு கேக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்து, சாரி நான் வந்துட்டு உங்களோட தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்குற விதமாக இந்த கேக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன மன்னிச்சிட்டிங்கன்னு நான் நினச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோன்னு என்ன சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல, உங்களை மன்னிச்சிட்டேன்னொன்னே நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அதை நீங்கள் இதை வாங்கிக்கிட்டா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைப்பேன், அதை கூட உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வந்து ஹீரோயின் வந்து வாங்கிப்பாங்க. அந்த கேக்கை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களா. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை தூக்கி டேபிள் மேலே வச்சுட்டு இதை யார் சாப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும், இன்றைக்கி நம்மளோட பர்த்டே தானே, கேக்கு சாப்பிட்டு தானே ஆகணும், சரி சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்பாங்களா. அது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். உடனே ஹீரோட முகம் அவங்களுக்கு ஞாபகம் வரும், பரவாயில்ல நல்ல கேக்காக தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்ருவாங்க. அதோட போய் படுத்து தூங்கிடுவாங்க. இப்போ காலையில் ஆனால் இப்போ ஹீரோ என்ன நினச்சிட்டு இருப்பாரு, இந்த பொண்ணு வந்து பேசுகிறா, பேரை கேட்காம விட்டுட்டோமே, சரி அடுத்தாப்புல கேட்டுப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை நினச்சிட்டு விட்டுருவாரு. மறுநாள் காலையில் ஹீரோயின் வேலைக்காக கிளம்பும் போது திரும்ப டொக்குன்னு கதவை தட்டுற சத்தம் கேட்கும். ஹீரோயின் கதவை திறந்து பார்க்கும்போது ஹீரோ தான் நின்றுட்டு இருப்பாரு. நீ என்ன இங்கே பண்ணுறன்ற மாதிரி ஹீரோயின் பார்ப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார், இல்லை உங்கள் பால்கனிலேருந்து என்னோட பால்கனிக்கு உங்களோட ட்ரெஸ் வந்து விழுந்துருச்சு, அதை அப்படியே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அதை நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ணணும் கிடையாது, அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினுக்கு அப்படியா தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்குவாங்க. அதோட ஹீரோவும் போயிடுவார். அப்படி எந்த ட்ரெஸ்ஸாக போய் உள்ளே விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அவங்களோட நைட் ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதாவது சின்னதாக போட்டுக்கிட்டு படுத்துப்பாங்கல்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஷோ இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை அவன் கையாலேயே துவச்சுன்னு வேற சொன்னானே அப்படின்ற மாதிரி இப்போ கற்பனை வேற பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஹீரோயின் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஹீரோ வந்து சின்ன பையன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்டில் நினச்சிப்பாங்க. இவன் வந்து வர ஓவராக போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கும் வந்துடுவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இவங்ககிட்ட புதுசாக ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த லேடி வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட அறிமுகம் ஆயிப்பாங்க. நான் அவங்க கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர வந்திருக்கேன், இப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரைனிங்காக வந்திருப்பாங்க ஹீரோயின் கிட்ட. அப்போ அவங்க ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பாங்களா. உடனே ஹீரோயின் வந்து எந்திரிச்சு வந்துடுவாங்க. அவங்க சீட்லேருந்து எந்திரிச்சு வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்வாங்கன்னா, ஒரு லாயராக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு பொதுவாகவே எந்த வேலைக்காக இருந்தாலும் இது பொருத்தமான விஷயமா தான் இருக்கும். ஆனால் அவங்க லாயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதில் இருக்கோம், மைண்ட் செட்டில் இருக்கோன்றதை வெளியே தெரியாமல் காட்டிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பதட்டமாக இருக்கீங்க, இப்போ நம்மளை வேலைக்கு எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா, நம்ம செட் ஆகுமா மாட்டோமா, இந்த இடத்துக்கு வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பலவிதமான ரியாக்ஷன்ஸை வந்து மூஞ்சில் ஒன்றா வச்சுட்டு காட்டக்கூடாது. வந்து தைரியத்தை தான் ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும். அதை வந்து ரெஸ்பெக்டான முறையில் வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து எந்திரிச்சு வந்து
அவங்க கையை பிடிச்சி சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஆல்ரெடி வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு 5ஆவதா ஒரு பொண்ணாக வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அவங்க வந்துட்டு வெல்கம், நம்ம எங்களோட டீமுக்கு உங்களை வரவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ நீங்களும் வந்து இங்கே மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த 5 பேரும், அதாவது பாய்ஸு கேர்ள்ஸு கலந்து தான் இருப்பாங்க. அது மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்கும். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க கேட்கும்போது, ஐயோ நம்ம ஹீரோயின் இருக்கால, நம்மளை வந்து பாடாப்படுத்தி எடுத்துருவோம், அவளுக்கு இப்படி வேலை பார்க்கணும் அப்படி வேலை பார்க்கணும், டெய்லி நம்மளை கூப்பிட்டு 4 தடவை திட்டாட்டி அவளுக்கு நேரமே போகாது அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோனை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லையா, அவங்க எங்கிட்ட நல்லா தானே பேசுகிறாங்களோ அப்படி தான் இருக்கும், இனிமே தானே உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஹீரோயின் வந்து நல்ல கேரக்டர் தான். ஆனால் ஒரு வேலை நடக்கும்போது கொஞ்சம் கோவப்பட்டால் தானே வேலை நடக்கும் அந்த இடத்துல. அதனால அவங்க வந்து இப்படி கோவப்படுறத வந்து இவங்களாம் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுவாங்க. ஏதாவது லீடர்ஷிப்பாக தான் கொஞ்சம் கிரிட்டிசிசம் பண்ண தானே செய்யணும், அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் புரிஞ்சுட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி காஃபி ஷாப் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. அங்கே பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு காஃபி போட்டுட்டு இருப்பார். அதிலே ஹார்ட்டினை வரைஞ்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். ஆனால் ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அங்கே வந்து காஃபி ஷாப்புக்கு வர பொண்ணுங்க ஹீரோக்காகவே அந்த காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. அவரை ஃபோட்டோ எடுக்கிறதும் அவர் பண்ணுற வேலையை வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுமே அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும். இந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் பரவாயில்ல, வந்திருக்க அத்தனை பொண்ணுங்களுமே வந்து ஹீரோ லெஃப்ட்டு ரைட்டுன்னு அவர் போகிற இடம்லாம் வளைச்சு வளைச்சு அவர் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும். அவருக்கும் அதெல்லாம் தெரியும். ஆனால் அதெல்லாம் பெருசாக அவர் கண்டுக்க மாட்டார். ஸோ கஸ்டமர் தானே அப்படின்ற மாதிரி அவர் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அங்கே வர்றவங்க வந்து காஃபி குடிக்க விருப்பம் இருக்கோ இல்லையோ ஹீரோவை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, காஃபி வந்து குடிக்கலாம், நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது வந்துட்டு நம்ம தூக்கத்தை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா காஃபி சாப்பிடுன்னு சொல்லும்போது, நான் காஃபி லவ் பண்ணலை, ஆனால் இந்த இடத்துக்கு வந்து காஃபி குடிக்கிறத தான் நான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு கஸ்டமர் பொண்ணு சொல்லுமா. ஓ அப்படியான்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து நைஸாக வந்துடுவார். ஹீரோ வந்து இந்த வேலையை வந்து பார்ட் டைமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம் தான் கூட்டம் வந்து அந்த கடையிலே ரொம்ப அதிகமாகும். உடனே அந்த பாஸ் இருக்கார்ல, ஹீரோட பாஸ், அவர் என்ன சொல்வாருன்னா, நீ ஏன் பார்ட் டைமாக மட்டும் என்கிட்ட வேலை பார்க்குற, ஃபுல் டைமாக நீ வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோ, உனக்கான சம்பளத்தை நான் அதிகமாகவே தரேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த வேலை பார்க்குற அந்த பார்ட் டைம் டைமில் தான் வந்து கடையில் கூட்டமே வருது. மொத்தத்தில் ஹீரோக்காக தான் அந்த கூட்டமே வந்துட்டு இருக்கு. அதே நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ என்ன சொல்வார், இல்லை எனக்கு கொஞ்சம் சில பல வேலைகள் இருக்குது, நான் கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்த டைமிங் போட்டு வச்சுருக்கேன், ஸோ அதனால் என்னால் இவ்வளோ தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னப்பா நீ சம்பளத்தை ஏற்று கொடுக்குறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோவுக்கு வந்து சிரிச்சுப்பார். ஏன்னா அவரால் அவ்வளோதான் அவன் டைம் முடியும். அதனால் அவரும் அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். இப்போ கிளம்புவார். ஹீரோயினும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தானே தங்கியிருக்காங்க. ஹீரோயின் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டே இருக்கும் போதே வந்துட்டு அந்த மூட போது பார்த்தா கரெக்டாக ஹீரோ உள்ளே ஓடி வருவாரா. திரும்ப நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோன்னு இவனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட அவர் வந்து ஹீரோ வந்து உள்ளே நின்றுப்பார். ஹீரோயின் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்த கேஸில் வந்துட்டு நம்மளுக்கு எவிடன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம் ஒவ்வொரு கேஸ்லையுமே. ஸோ அவர் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்த காலம் நிற்கிறாரு. ஆனால் தப்பு பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் நம்மளுக்கு. அவர் என்னென்னலாம் வந்துட்டு ஆப் யூஸ் பண்ணுறாரு, எதுலலாம் வந்துட்டு சேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் மொத்தமும் நம்மளுக்கு கிடச்சா மட்டும்தான் இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிகிட்டே வருவாங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி, ஓஹோ நீ வந்து லாயரா, அதுவும் டிவோர்ஸ் லாயரா அப்படின்ற மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாரு. அதோட ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ளோர் வந்துடுவா. இறங்கிட்டு வேகமாக போவாங்களா. அப்போ ஹீரோ வந்து வாண்டடாக கூப்பிடுவார். கூப்பிட்டோன்னு என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. இல்லை நம்ம இத்தனை தடவை மீட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் இன்னும் நம்ம 2 பேரோட பேரே நம்மளுக்கு தெரியல, என்னோட பேருன்னு சொல்லிட்டு சொல்லுவார். உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்பார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் குடியிருக்குமே தவிர்த்து நம்ம ஒன்றும் சொந்தக்காரவங்க கிடையாது, இப்போ பேரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு போய் வேலையை பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோக்கு இது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம், பேரை தானே கேட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ஹீரோயின் பாட்டுக்கும் போயிடுவாங்க. வேலை பார்க்குறாருல அதே காஃபி ஷாப்பில் வந்து ஹீரோயின் வந்துட்டு அது அங்கே வேலை பார்க்குறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. வேகமாக அது காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. இப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஹீரோயின் வேகமாக வந்தவங்க வந்துட்டு அங்கே அந்த சேர்ல வந்து உட்காருவாங்களா. உடனே அவர் என்ன கேட்பாரு, எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வேண்டாம், நீங்கள் அந்த என்ன விஷயமா அவர் சொன்னீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிப்பார். அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, என்ன விஷயமாவா, இது நம்மளோட பிளைண்ட் டேட் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பிளைண்ட் டேட்டா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்களுக்கு பிளைண்ட் டேட்டுன்னு சொன்னால் ஹீரோயின் வரமாட்டாங்க அப்படின்றதுக்காகவே கேஸ் விஷயமா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இல்லை நான் இதை எதிர்பார்த்து வரல, பிளைண்ட் டேட் அப்படின்றது எனக்கு தெரியல, இந்த மாதிரி கேஸ் விஷயமாக தான் வர சொல்லியிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சி வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இவருக்கு வந்து கோவமாக ஆகிடும். உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுவாருன்னா வந்துட்டு, இந்த மாதிரி அப்போ பிளைண்ட் டேட்டுன்னு தெரியாமல் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் தான் நம்ம பெரிய இதை வேலை பார்க்குற மாதிரி அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசுவாரா. ஹீரோ வந்து இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது காதில் வாங்கிடுவார். ஹீரோனுக்கு இது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். ஆனால் அவர் வந்து ஹீரோயினை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாருன்றது மட்டும் ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். உடனே அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்ணுவார், வேணும்னே போயிட்டு அந்த பக்கம் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வருவார். அப்போ அந்த ஆள் வந்துட்டு பேசிட்டு ஹீரோயினை கடுப்படிச்சிட்டு அங்கேருந்து போகலாம். உடனே ஹீரோயினே சொல்லிவிடுவாங்க, நீங்கள் போகலாம்
போகலாம், இப்போ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவர் ஹீரோனை கொஞ்சம் முறைச்சிட்டும் அப்படி இப்படிமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த மாப்பு போடுற மாதிரி போட்டு அவரை கீழே தள்ளி விட்டுருவார். அவர் கீழே விழுந்த உடனே எதுக்கு என்ன இப்படி தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சாரி கஸ்டமர், இந்த இடத்துக்கிட்ட நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே நடக்கக்கூடாதுன்னு ஒரு போர்டு வைப்பாங்களா, அந்த போர்டை கொண்டு தூக்கி வச்சிருவாரு. அவர் பார்த்தா நான் அவருக்கு இப்போ எதுவுமே சொல்லவும் முடியாதா, தப்பான இடத்த நம்ம தான் வந்துட்டோம் போல இருக்குன்ற மாதிரி இருப்பார். இது வேணும்னே தான் ஹீரோ செஞ்சிருப்பார். அது ஹீரோயினுக்கும் புரியும். அப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு நமக்காக வேணும்னு பர்பஸ்ஃபுல்லியாக வந்து இதை செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஹீரோவை பார்த்தோன்னே. ஹீரோவும் சரி பாராட்டாக்குன்னு அவங்க அப்படியே சுதாரிச்சுட்டு அப்படியே ஸ்மைலை கண்டினியூ அப்படியே வந்து என்ன சொல்கிறது அதாவது கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க நான் சொல்லிட்டு போகும்போது ஹீரோ என்ன சொல்வார், ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு சின்ன கேக்கை கொண்டு வந்து ஹீரோயின்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்தவர் என்ன சொல்வாருன்னா, நம்மளுக்கு வந்து அதாவது மைண்ட் சரியில்லை அப்படின்னு வந்துட்டு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும், குறிப்பாக வந்து இனிப்பாக சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும், இந்த கேக்கை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி அவர் வர கொடுத்துருவாரா. உடனே ஹீரோயின் வாங்கிட்டு போவாங்க. திடீர்னு நின்றுட்டு நான் என்னோட பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன்னா அன்றைக்கி அவர் பேர் கேட்டதுக்கு சொல்லாமல் போயிட்டாங்கல்ல. ஸோ இன்றைக்கி அவங்களோட பேரை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஸ்மைலாக இருக்கும், சிரிச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்களா. இப்போ அவங்களுக்கு பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். யாருன்னு திறந்து பார்க்கும்போது அவங்களோட ஆன்ட்டி தான் வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு இவங்களை பார்த்தோன்னே சரியான கோவமாக இருக்கும். உடனே உள்ளே போயிடுவாங்க. அந்த ஆன்ட்டி வந்துட்டு உங்களுக்கு சூப்பு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னு உள்ளே வந்துருவாங்க. வந்தவங்க அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்தவர் எப்படிமா இருந்தார், ஏன் நீ அவர்கிட்ட சரியாக பேசலன்னு ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். உங்கள்கிட்ட நான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேனா, எதுக்காக அந்த மாதிரி ஆளெல்லாம் அனுப்புறீங்க, எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்காது, உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுவாங்க. அதுக்கு அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இல்லை நான் அடுத்த தடவை இது யாராவது அனுப்பும் போது நான் வந்து நல்லா பார்த்து விசாரித்து உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி வேலையை ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க, இப்போது உள்ள சூழ்நிலையில் நான் கல்யாணம் பண்ணணுன்ற ஐடியாலே இல்லை இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அது எப்படிமா ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணாமே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஆன்ட்டி இருக்காங்களா அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுவாங்க. உடனே இந்த ஆன்ட்டிக்கு வந்து கோவம் வந்துடும். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இதே நம்மளோட சொந்த அம்மாவாக இருந்தா அப்படியே அப்படியே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க, இவங்களுக்கு வந்துட்டு இவங்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத பெருசாக அவங்க காட்டலை. ஸோ இந்த ஒரு சீனில் அவங்க யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இந்த லேடி வந்து அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ அம்மான்னு தான் அவங்கள கூப்பிடுறாங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இப்போ வரைக்கும் தெளிவாக அவங்க சொல்லலை. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஆறுதலாக சொல்லுவாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போவும் அவங்க சொல்கிறது, ஒரு பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றது ஒரு பெற்றவங்களோட ஆசையாக தானே இருக்கும். நான் உன்னை உண்மையான அம்மாவாக இருந்தால் நீ வந்து இதை ஏற்றிருப்பல்ல, நீ வந்து என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கல்யாணம் பண்ணியிருப்பல்ல, இப்போ நீ பண்ணலன்னா என்ன அர்த்தம், நீ என்னை அம்மாவாக ஏற்றுக்கல தானே, இருந்தாலும் நீ சந்தோஷமாக ஆயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் எதுக்காக பண்ண சொல்கிறதுனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரணையாக இருப்பாங்க, ஆறுதலாக இருப்பாங்க, துணையாக இருப்பாங்கன்னு தான் பண்ண சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்களா. ஹீரோனுக்கு இது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகிடும். இவங்க வந்து அவங்களோட ஸ்டெப் மதராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கேஸாக வருவாங்க. அவங்க வந்துட்டு நானும் தான் வந்து என்னோட ஹஸ்பண்டை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து 2 பேருமே இப்போ போட்டி போட்டு நேசிக்கிறாங்க. அவர் 2 பேரோட லைஃப்லையும் நல்லாவே அவங்கள பார்த்துக்கிறாரு. அதே சமயத்தில் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதை ஹீரோன் அப்போதுலேருந்து பார்த்தவங்க இப்போ இந்த அம்மா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட்றது அம்மான்னு கூப்பிட்றது தெரியல, நம்ம மேலே கேரிங்காக இருக்காங்கன்றதுனால தான் அவங்கள எதுவும் பெருசாக ஹீரோன் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அதோட அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்களா. அதோட இப்போ அவங்க டிவோர்ஸ் லாயராக அவங்க ஆன ஸ்டேஜை வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த பதட்டம்லாம் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். அவங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தானே அவங்க ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் ஹீரோ அங்கே இருப்பார். இவன் என்ன எங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பார்ட் டைமாக பார்த்துட்டே இருக்காரு. அதாவது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்ட் டைம் வேலை தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு, நான் இங்கே என் ஜாப்பை தான் பார்க்குறேன்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பார். அவர் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கே வந்தவங்க வந்துட்டு ஹீரோவை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க லாயரை தான் தெரிஞ்சு அவங்கள்ட்ட கொஞ்சம் வம்பு பண்ணுவாங்க. அதோட அவங்கள்ட்டலாம் பேசி முடிச்சுட்டு இப்போ ஹீரோயினை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு ஹீரோ வருவார். அவங்க நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா. இப்போ ஹீரோ வந்துட்டு அவங்க போகலான்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு ஓகே ஓகேன்னுவாங்க. அப்போ ஹீரோவே தான் ஆரம்பிப்பார், நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் என்ன, அதாவது குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்க பார்ப்பாங்க. அதோட இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண போயிடுவாங்க. அப்புறம் தான் வந்து சாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அந்த ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் அந்த அவங்கள்ட்ட அந்த டைமில் அங்கே இருக்குது. உடனே டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ அப்படியே பார்ப்பாரு, பரவாயில்ல தெளிவாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாரு. வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். ஏன்னா ஹீரோட வீட்டிலே தான் ஹீரோயின் தூங்கிடுறாங்க. காலையில் எந்திரிச்சவங்க தான் அவங்களுக்கு தெளிவாகுது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ஹீரோட வீட்டில் இருக்கோன்றவுடனே அவர்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். வேகமாக ஹால் கேஞ்சி வருவாங்களா. ஹீரோ ஹாலில் தான் தூங்கிட்டு இருப்பாரு. அவங்களோட பேக் எடுக்கும்போது ஹீரோ முழிச்சிருவார. உடனே ஏன்னு இழிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. நான் என்ன ஒரு வேலை பார்த்தேன், நான் ஒரு லாயராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு இன்னொருத்த வீட்டில் போய் உட்காந்துட்டு அவங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் இப்படியெல்லாம் பண்ணிட்டேனே. அதாவது அவங்க ஒன்றும் பண்ணலை, கிஸ் பண்ண போய் ரொமான்ஸ் பண்ண போய் அதோட அவங்க கண்ட்ரோலாக இருந்துட்டாங்க. இதையே அவங்க வந்துட்டு பெருசாக
சப்கான்ஷியஸாக தப்பாக நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவங்க திட்டிப்பாங்க. இப்போ பேசவே முடியல. ஆனால் ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் பண்ணதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். உடனே ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் போடுவார். அந்த மெசேஜை பார்க்காத மாதிரி ஹீரோனும் இருந்துப்பாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, முதல் நாள் எதுவுமே நடக்காத மாதிரி இப்போ மறுநாள் வேலைக்கு கிளம்பி போகணும், அவன் ரூமை விட்டு வெளியே வரத்துக்குள்ளே நம்ம கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதெல்லாம் முன்னாடி நாள் நடந்தது எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க அழகாக ரெடி ஆகிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியே கதவை திறந்துட்டு வருவாங்களா. ஹீரோ அப்போ தான் வெளியே வருவார். டக்குன்னு உள்ளே திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து கதவு வேற சாத்திட்டு சவுத்து பக்கமாக இந்த பக்கம் நின்றுப்பாங்க. இது ஹீரோ வந்து பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பு தான் வரும். கதவு திறந்து பார்ப்பாங்க. ஹீரோ வந்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிருப்பாரு. ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புனா தான் அவள் வேலைக்கு போவான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோன் திறந்து பார்க்கவும் ஹீரோ அங்கே இருக்க மாட்டாரா. வேகமாக ஓடி வந்துடுவாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து திரும்ப அவங்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க. திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு தயக்கமாக இருக்கும். ஹீரோ இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் ஹீரோ இங்கே அந்த காஃபி ஷாப் இருக்குல்ல, அந்த காஃபி ஷாப்பில் சில பொண்ணுங்க வருவாங்க. ஹீரோ கிட்ட வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்ற பொண்ணுங்க அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறது வந்து ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா ஹீரோ ஞாபகம் தான் வரும். பெஸ்ட் கிடையாது. ஹீரோனை தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணுவார். ஆனால் ஹீரோயின் என்ன நினச்சிப்பாங்க, வேறு ஏதோ வந்து இது வந்துட்டு ஃபேக்கான ஐடியிலேருந்து ஃபேக்கான மெசேஜஸ்லாம் வருதுன்னு அந்த மெசேஜை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு அடுத்தடுத்த மெசேஜை போட்டுட்டே இருப்பார். இந்த மாதிரி லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்கும்போது தான் உண்மையிலேயே இவன் தான் பேசிகிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இப்போ தோணும். உடனே டக்குன்னு அவங்க வந்து சுதாரிச்சுட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு இன்றைக்கி நான் அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்களும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்களா. ஸோ அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் சிங்கிள் லைஃப்பை வாழ போகிறேன், எப்போ தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹீரோனுக்கு யாரையுமே பிடிக்கல. இப்போ தான் ஒருத்தர் கூட பிடிச்சி இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கல்ல, லாஸ்ட் நைட்டு இந்த மாதிரி ஒரு கிஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்களா, அதை பற்றி அவங்க ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. யார் என்னன்னு கேட்கும்போது இந்த பக்கத்து வீட்டில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ 2 பேரும் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா, சும்மா இல்லாமல் இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, வேகமாக வெளியே ஓடி வந்துடுவாங்க. ஹீரோன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பாங்க, முடியவே முடியாது. நேரம் வந்து ஹீரோட கதவையே தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கதவு தட்டவுண்டு ஹீரோ வந்து கதவு திறப்பாரா, அவரோட அழகை பார்த்தோன்னே இவங்களும் மயங்கிடுவாங்க. என்னது இது இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஹீரோயினுக்கு அப்போ மானம் போகிற மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன விஷயம்னு கேட்பாரா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க ஹீரோவை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டாங்க. ஹீரோ வந்து ஒன்றும் இல்லை சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை வந்து அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஹீரோ வந்து வேலைக்கு வந்துடுவாங்களா. இங்கே வந்தவொன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். ஹீரோக்கு வந்து அவங்க இப்போ மெசேஜ் போடுவாங்க, இந்த மாதிரி சாரி லாஸ்ட் நைட் வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சாரி கேட்டு மெசேஜ் போடுவாங்க. அனுப்பி விட்டுருவாரு. அதோட இப்போ ஹீரோனோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி உள்ளவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, 2 பேருமே சேர்ந்து அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அவங்க வந்து இப்போ டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் தான் இங்கே வந்திருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி டிவோர்ஸ்ன்னு இருக்கும்போது ஒரு கஷ்டமாக தானே இருக்கும், ஒரு மாதிரியான இருக்கும் அந்த கேட்கறதுக்கே. சரி ஓகே, அவங்க எங்கன்னு கேட்கும்போது அந்த லேடி எங்கே தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு ஹீரோயின் இப்போ அங்கே வருவாங்களா. இப்போ அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும், ஆனால் அந்த கம்பெனியில் உள்ள 30% வந்து ஷேர் வந்து எனக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை அடிக்கடி இதே மாதிரி தான் வந்துட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோன் வந்து அவங்கள சமாதானம் பண்ணி பண்ணி அனுப்பி வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலியாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த மாதிரி வர வேண்டான்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. அதை ஹீரோன் வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இது முதல் தூரம் வரலையே, பல தடவை அவங்க வந்திருக்காங்கன்னு. இதுக்கு முன்னாடி அவங்க வந்திருக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்கள விட 10 வயசுக்கு கம்மியாக வேலைக்கு வந்திருப்பாங்களே செக்ரட்டரி, அந்த பொண்ணு வந்துட்டு இவர் வந்து அஃபேரில் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு அது பிடிக்கல. இப்படி ஒரு 10 வயசு தன்னை விட கம்மியான ஒரு பொண்ணுக்கிட்ட இவர் இப்படி பழகுறாரு, எனக்கு எப்படி அவர் துரோகம் செய்கிறாரு, அவரை கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது, 20வது அனிவர்சரி வந்து அது மறந்துட்டாரு, வருஷம் என்னை ஞாபகம் வச்சிருக்கிறவர் இந்த வருஷம் அதை மறந்துட்டாருன்னா அதுக்கு காரணம் அந்த பொண்ணு தானே, அவள் வந்ததுக்கு அப்புறம் தானே இவர் வந்து என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாரு, எனக்கு இவரோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒவ்வொரு கதையை வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண தான் செய்வாங்க அவங்களோட நிலைமையை நினச்சி. அப்போ வந்து அவங்களே வந்துட்டு இப்போ என்ன காரணத்தோடு வந்திருக்கீங்கன்ற மாதிரி தான் ஹீரோன் கேட்பாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஒவ்வொரு தடவும் வந்துட்டு நான் வந்து டிவோர்ஸ் கேட்டு வரும்போது நீ என்னை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடலாம், என் ஃபேமிலியில் உள்ளவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம், ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுதுன்னா கொஞ்சம் இதாகிடுச்சுல, ஏஜ் ஆகிடுச்சுல, அந்த மாதிரி சொல்லும்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க. ஆனால் இருக்கிற காலத்தையாவது நான் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி துரோகம் அப்படி இப்படின்னு இல்லாமல் நான் நிம்மதியாக தனிமையில் இருந்தால் கூட நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. ஹீரோனுக்கு இது அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீ எத்தனை தடவை தான் என்னை நீ சமாதானம் பண்ணி, ஒவ்வொரு தடவை அவங்க ஹர்ட் ஆகும் போதெல்லாம் இங்கே திரும்ப திரும்ப இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோன் அவங்களை சமாதானம் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க. அதை தான் அவங்க சொல்லுவாங்க, சமாதானப்படுத்தி அனுப்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போ எனக்கு உங்களோட நிலைமை நல்லாவே புரியுது, ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், அந்த கேஸை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பற்றி ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து லேடிக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உடனே ஹீரோன் தனிப்பட்ட முறையில் இங்கே வந்துடுவாங்க. இப்போ அசிஸ்டன்ட் என்ன கேட்பாங்கன்னா, எதுக்காக மேடம் நீங்கள் அந்த கேஸை வந்து எடுத்துக்கிட்டீங்க, அவங்கள ரொம்ப பெரிய இடத்த ஆளுங்க, இப்போ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லீகலாக போனால் கூட சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னோட கார்டு எடுத்துக்கோ, எனக்கு ஒரு காஃபி
காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. என்னோட கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். அந்த அசிஸ்டண்ட்டும் அங்கே போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 5-6 பேர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்காங்களா, அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. இது ரொம்ப பெரிய கேஸ். இந்த கேஸில் வந்துட்டு நம்ம முறைப்படி எல்லாமே பண்ணணும். ஸோ எவிடன்ஸ்லாம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குற அந்த மீட்டிங் வந்து நல்லபடியாக அந்த மீட்டிங் போயிட்டே இருக்கும். இந்த மீட்டிங்கான பிரேக்கில் வந்துட்டு அங்கே உள்ள லேடிஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் இப்போ வந்து அதாவது பிரேக் டைம் வந்துருச்சு. நம்ம பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஹேண்ட்ஸமான ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். நம்ம இப்போ அங்கே போக முடியாட்டு இப்போ அவன் டெலிவரி கொண்டு வருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் பற்றி பேசுகிறாங்கன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று ஆர்டர் போடுவாங்க. அதை டெலிவரி பண்ணுறதுக்காக ஹீரோ தான் வருவார். அதை கொடுக்கும்போது மற்ற பொண்ணுங்கள்லாம் ஹீரோ பார்த்து வளைஞ்சிட்டே தான் இருக்கும். ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் கண்டுக்காத மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சுப்பாங்க. அவரை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோவை பற்றியே பேசிகிட்டே இருப்பாங்களா, ஹீரோயின் அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. இப்போ ஹீரோ மெசேஜ் ஒன்று பண்ணி விட்டுருவாரு. அந்த கேக் வந்து எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து கிரேப்ஸ் வச்சு கேக் வந்து பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் பண்ணது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஒன்று ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அங்கே வேலை பார்க்குறவங்க ஹீரோயின் வந்து இதில் தானே இருக்காங்க, மேனேஜர் கேட்டகரியில் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு மேடம் நீங்கள் எந்த இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் பார்ப்பாங்களா, அந்த கிரேப்ஸ் கேக் அங்கே இருக்கும். நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை எடுத்துப்பாங்க. அவங்களுக்கும் ஹீரோ பிடிச்சிருக்கும். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதோட அந்த கேக்கை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாரும் கேக் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் போட்டி பொறாமல் இருக்கத்தானே செய்யும். இப்போ ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருப்பார். அவர் வக்கீலாக தான் இருப்பார். ஏன்னா வர்றவங்களாம் நான் ஹீரோயின் கிட்டே போயிட்டே இருக்காங்க, நம்மக்கிட்ட யாருமே வரதில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோயின் கிட்ட லாஸ்ட்டாக வந்த கேஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பணக்கார இடத்துல உள்ள கேஸு. அதை வந்துட்டு என்ன பண்ணுவார், தனிப்பட்ட முறையில் இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னா இந்த கேஸை நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பார். ஸோ டேரெக்டாக போய் அந்த லேடியை மீட் பண்ணி பேசுவார். இப்போ அவங்க என்ன கேட்பாங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அவர் என்ன சொல்வார், நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு இருக்கீங்க, ஒரு தடவை நீங்கள் என் கிட்ட வந்தால் தானே நான் எப்படி கேஸை நடத்துகிறேன் என்ன இதுன்னு தெரியுன்ற மாதிரி சொல்வார். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஹீரோயின் அளவுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு கிடையாது. புதுசாக வந்தால் கூட அவர் நம்ம தான் கெத்துன்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு அவர் பேசுகிறதுலேயே அது தெரியுது. உடனே வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ வந்திருக்கிறது எல்லாம் ஓகே தான், ஆனால் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஹீரோயின் வந்து அதை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆண்களை பார்த்தாலே வெறுப்பு தான் வருதுன்ற மாதிரி அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க அப்படியே சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி மேடம் அப்படின்னு நினைக்கலாம், நான் வந்துட்டு ஒரு ஜென்ஸாக இருக்கிறதுனால உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க. இவங்க இன்னொன்று வந்துட்டு நம்ம லேடிஸாக இருக்கிறதுனால லேடிஸ் அந்த ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தானே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி நினைக்கிறாங்களோன்னு இவர் நினச்சிக்கிட்டு சொல்வார். அவங்க அந்த லேடி என்ன சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல, எனக்கு ஹீரோயின் வந்து பர்சனலாக வந்து ரொம்ப வருஷமாக